நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்துல ஒரு குழந்தை கண் திறக்கிற உடனே அதிகமா பாதுகாப்பு ஃபீல் பண்றது யாருக்கிட்ட? அம்மா கிட்ட தானே. ஆனா அந்த அம்மாவே பிறந்த உடனே அதை தள்ளி விட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சேர்ந்தவங்களே உங்களை வெறுத்து அடிக்கிற இடமா இருந்தா யாரும் உங்களை அரவணைக்க வரமாட்டாங்க. அப்போ ஒரு உயிர் இல்லாத ரொம்ப மென்மையான பஞ்சு நிரப்பிய பொம்மை தான் உங்க முழு உலகமா இருந்தா எப்படி இருக்கும்? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு உண்மை சம்பவம். இது உலகத்தையே உலுக்கிய ஒரு கதை. ஒரு ஜூல ஆரம்பமான இந்த கதை முடிவில் மனிதநேயம், இயற்கையின் கடுமையான சட்டங்கள், நம்ம உணர்வுகள் எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்க வைக்குது. இது ஜப்பான்ல இருக்கிற பஞ்சினுடைய கதை. ஒரு சின்ன குரங்கு குட்டி சோஷியல் மீடியால தன் டிப்ரெஷன், தனிமை காரணமா ஓவர் நைட்டா வைரலான குட்டி. ஆனா இப்போ இந்த கதையில ஒரு புதிய பக்கம் திறக்கப்பட்டிருக்கு. அது இணையத்தில் இருக்கும் மக்களின் கோபத்தையே கொதிக்க வைத்திருக்கு. வாங்க இந்த கதையை ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம். யார் இந்த பஞ்ச்? அவனுக்கும் ஒரு பொம்மைக்கும் உள்ள உறவு என்ன? ஒரு புதிய வீடியோ வெளியானதுக்கு பிறகு ஏன் உலகம் முழுக்க மக்கள் ஒரு ஜூ அட்மினிஸ்ட்ரேஷன் மேல் கோபம் கொண்டிருக்காங்க? தேதி 26 ஜூலை 2025. இடம் ஜப்பானின் இச்சிகாவா சிட்டி ஜூ. அங்க குரங்குகளின் என்க்ளோஷர்ல ஒரு சின்ன குரங்கு குட்டியின் குரல் கேட்குது. பிறந்த நேரத்தில் எடை வெறும் 500 கிராம். உங்க சின்ன வாட்டர் பாட்டிலை விட கூட லேசான எடை. ஜூ ஊழியர்கள் அவனுக்கு பஞ்சுன்னு பேர் வச்சாங்க. பொதுவா ஒரு மிருக கூட்டத்துல புதிய குட்டி பிறந்தா அம்மா அதை மார்போட சேர்த்து கட்டி பிடிச்சுக்கும். குரங்குகள்ல அம்மா குட்டி பந்தம் ரொம்ப ஆழமானது. மனிதர்களுக்கு இணையான அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். குட்டி பல மாதங்கள் அம்மா முதுகிலோ வயிற்றிலோ ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். நடக்கிறது, சாப்பிடுறது, கூட்டத்துல இருக்கிறது எல்லாம் அம்மா தான் கத்து கொடுப்பா. ஆனா பஞ்சுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. அவன் அம்மா முதல் முறையா அம்மாவாகிறாள். சில நேரங்களில் முதல் டெலிவரி பண்ற ஃபீமேல் அனிமல்ஸுக்கு, எஸ்பெஷலி ஜூ மாதிரி மூடப்பட்ட சூழல்ல இருந்தா மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட் சரியா வராம இருக்கலாம்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. அந்த சின்ன உயிரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு புரியாம போகலாம். பஞ்சினுடைய அம்மாவும் அதே மாதிரி நடந்துகிட்டா. பிறந்த உடனே பஞ்சை தள்ளிவிட்டா. பால் கொடுக்க மறுத்தா. அணைக்கவே இல்ல. இப்ப பஞ்ச் முழுக்க முழுக்க தனியா. கூட்டத்தில் இருக்கிற பெரிய குரங்குகளும் அவனை ஏற்றுக்கொள்ளல. குரங்கு சமூகம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்ல தான் நடக்கும். அம்மா இல்லாத குட்டிக்கு அங்க மதிப்பு கிடையாது. ஜூ ஸ்டாஃப் பார்த்ததும் புரிஞ்சது. இந்த 500 கிராம் குட்டி உடல் சூடு இல்லாம, அன்பு ஆதரவு இல்லாம இருந்தா உயிரோட இருக்க முடியாது. சோ அப்போ அவங்க ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணாங்க. பஞ்ச் இருக்கும் கூண்டுக்குள்ள பஞ்சு நிரப்பிய ஒரு மென்மையான ஒராங்குட்டன் பொம்மைய வைத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது உலகமே கண் கலங்க வச்சது. பஞ்ச் அந்த உயிரில்லாத பொம்மையையே தன் உண்மையான அம்மாவா நினைத்து கொண்டான். தன் சின்ன கைகளால அந்த பொம்மை முடியை பிடித்து கொண்டிருப்பான். அதோட மேலதான் தூங்குவான். யாராவது அந்த பொம்மையை தொட்டாலே பயந்துட்டு கத்தி அழுவான். இந்த போட்டோகளும் வீடியோகளும் இணையத்தில் வெளியான உடனே உலகம் முழுக்க மக்களின் மனசு உருகி போச்சு. எல்லாரும் இந்த அனாதை குட்டிக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. இந்த கதைக்கு ஒரு நல்ல முடிவு வரணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. காலம் கொஞ்சம் நகர்ந்தது. ஜூ நிர்வாகம் பஞ்சை மெதுவா மற்ற குரங்குகளோட சேர்க்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சது. சில வாரங்களுக்கு பிறகு புதிய அப்டேட்ஸ் வந்தது. பஞ்ச் கொஞ்சம் வளர்ந்துட்டான். சில நேரம் பொம்மையை விட்டு வேறு குரங்குகளிடம் போறான்னு சொன்னாங்க. சில வீடியோக்கள்ல அவன் மற்ற குரங்குகளோட உட்கார்ந்து இருப்பது மாதிரி காட்டினாங்க. இதை பார்த்த இணையம் சற்று நிம்மதி அடைந்தது. இயற்கை கூட்டம் இப்போ இந்த குட்டியை ஏற்றுக்கிட்டுச்சு போலன்னு நினைச்சாங்க. பஞ்சுக்கு இப்போ அந்த பொம்மை தேவையில்லாம போயிடும்னு நம்புனாங்க. கதை இனிமையாக முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா நண்பர்களே, நிஜ வாழ்க்கை ஹாலிவுட், பாலிவுட் படம் மாதிரி இல்ல. முடிவில் எல்லாம் சரியாகிடும்னு ரூல் கிடையாது. குறிப்பா மிருகங்களின் உலகம் ரொம்ப கடுமையானது. இப்ப வருது அந்த சமீபத்திய சம்பவம். இதுதான் உலக அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியது. சமீபத்துல இச்சிகாவா ஜூல இருந்து ஒரு புதிய வீடியோ சோஷியல் மீடியால வைரலானது. பஞ்ச் இப்போ சந்தோஷமா இருக்கான்னு சொல்லப்பட்ட எல்லா கூற்றுகளையும் அந்த வீடியோ கேள்விக்குறி வைத்தது. வீடியோல பஞ்ச் தரையில் உட்கார்ந்திருக்கான். திடீர்னு ஒரு பெரிய பலமான குரங்கு அவன் மேல பாய்ந்து அவனை கீழே தள்ளி தரையில் இழுத்துச் செல்லுது. பஞ்ச் இன்னும் சின்னவன், பலவீனமானவன். அவன் கத்தி தப்பிக்க போராடுறான். ஆனா அந்த பெரிய குரங்கு முன்னாடி அவனால் ஒன்றும் செய்ய முடியல. கூட்டத்துல வேற எந்த குரங்கும் பஞ்சை காப்பாற்ற வரல. சில நேரம் கொடுமையாக அடிக்கப்பட்டு இழுக்கப்பட்ட பிறகு எப்படியோ பஞ்ச் தப்பிச்சு ஓடுறான். ஆனா அவன் யார்கிட்ட ஓடுறான்? ஒரு உண்மையான குரங்கு கிட்ட இல்ல. அவன் பயந்துட்டு அழுதுகிட்டு நடுங்கிக்கிட்டு போய் தன் பழைய ஒராங்குட்டன் பொம்மையையே கட்டிப்பிடிக்கிறான். அந்த பொம்மை அவனை காப்பாற்ற முடியாது.
அவன் கண்ணீர் துடைக்க முடியாது. ஆனா இந்த கொடூரமான உலகத்துல பஞ்சுக்கு பாதுகாப்புன்னு தோன்றது அது மட்டும்தான். இந்த வீடியோ வைரலான உடனே இணையம் முழுக்க அதிர்ச்சி. சில மாதங்களுக்கு முன்பு பஞ்சை பார்த்து சிரித்த மக்கள் இப்போ கோபத்துல வெடிக்கிறாங்க. ஜூ நிர்வாகத்துக்கு எதிராக குரல் எழுந்திருக்கு. மக்கள் கேக்குறாங்க, பஞ்சை மற்ற குரங்குகள் அடிக்குதுன்னு ஸ்டாஃபுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கே, அப்படின்னா ஏன் அவனை அதே என்க்ளோஷர்ல வைத்திருக்காங்க? பல யூசர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு யூசர் கோபத்துல இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காரு: எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்னன்னா, அந்த குரங்கு குட்டியை அங்க அடிக்க விடுறதுக்கு காரணமே என்ன? இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதால தான் அவனுக்கு அந்த பொம்மை கொடுத்தாங்க இல்லையா? அப்படின்னா இப்போ ஏன் அவனை காப்பாத்தல? இப்போ இங்க ஒரு பெரிய கேள்வி எழுது. ஏன் ஜூ நிர்வாகம் பஞ்சை தனியா பிரிச்சு வைக்கல? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, ஒரு குரங்கு குட்டியை முழுக்க முழுக்க தனிமைப்படுத்திட்டா அது ஒருபோதும் குரங்கு மாதிரி நடக்க கற்றுக்கொள்ளாது. அது தன்னை மனிதன் மாதிரி நினைக்க ஆரம்பித்து விடும். பஞ்சை எப்போதும் தனி கூண்டுல வைத்துட்டா அவன் தன் இனத்தோட பேசுறது, நண்பர்களாகிறது, சமூகத்துல பழகிறது எதுவுமே கற்றுக்கொள்ள மாட்டான். ஜூ நிர்வாகம் இதையே காரணமாக சொல்லிக்கொண்டு பஞ்சை அதே என்க்ளோஷர்ல வைத்திருக்காங்க. அவங்களோட வாதம் என்னன்னா, குரங்குகளின் சமூகத்துல ஒரு உயர்வு தாழ்வு ஒழுங்கு இருக்கு. உயர்வு தாழ்வு ஒழுங்கு இருக்கு. நியூபீஸ், பலவீனமானவங்க தங்கள் இடம் பிடிக்க பெரியவங்களோட அடியை தாங்க வேண்டியதுதான். இது இயற்கையின் சட்டம். ஆனா நண்பர்களே, இங்கதான் மனிதநேயம் ஒரு கேள்வி கேக்குது. நாம ஒத்துக்கிறோம், காட்டுல அப்படித்தான் நடக்கும். ஆனா அது இச்சிகாவா சிட்டி ஜூ. அது காடு இல்ல, அது ஒரு கூண்டு. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிபிஷியல் உலகம். காட்டுல ஒரு மிருகம் துன்புறுத்தப்பட்டா அதுக்கு ஓட பல மைல்களா திறந்த வானமும் நிலமும் இருக்கும். ஆனா ஒரு ஜூவின் மூடிய என்க்ளோஷர்ல பஞ்ச் எங்க ஓட முடியும்? நாலாபுறமும் சுவர். அவனுக்கு ஓடி போக ஒரே ஒரு மூலை தான் இருக்கு. அங்கதான் அவனுடைய அந்த உயிரில்லாத ஒராங்குட்டன் பொம்மை கிடக்குது. இயற்கை நடத்தைன்னு சொல்லிட்டு ஒரு அனாதை குட்டியை தினமும் அடிக்க ஒரு மூடிய கூண்டுல விட்டுறது சரியா? பஞ்சினுடைய இந்த கதை ஒரு குரங்கு கதை அல்ல. நாம மனிதர்கள் இயற்கையின் விதிகளோட எப்படி விளையாடுறோம், பிறகு நிலைமை கைவிட்டு போனதும் அமைதியா நின்று பார்ப்போம். பஞ்ச் இன்னைக்கும் அதே என்க்ளோஷர்ல தான் இருக்கான். இன்னைக்கும் அவன் தினமும் ஒரு பயத்தோட வாழறான். இப்போ யாராவது பெரிய குரங்கு வந்து என்னை இழுத்து அடிக்குமோன்னு. இன்னைக்கும் அவனோட உலகம் அந்த ஒரு ஒராங்குட்டன் பொம்மை வரைதான் சுருங்கி கிடக்குது. இப்போ கடைசியில உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க அந்த ஜூவின் மேனேஜரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சயின்ஸை காரணமா காட்டி பஞ்சை அதே என்க்ளோஷர்ல அடிக்க விட்டிருப்பீங்களா? இல்ல மனிதநேயம் காட்டிட்டு அவனை தனி என்க்ளோஷருக்கு மாற்றி அவன் வாழ்க்கை முழுக்க தனியா இருந்தாலும் குறைந்தது பாதுகாப்பா இருக்க வைப்பீங்களா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் பல உலக நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க மர்மம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.